ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினத்திலே ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்த்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து பார்த்தோம். அப்பொழுது ஒரு நபர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். ஏன் இந்த வசனத்திலே ஆண்டவர் ஒருவன் என்று சொல்லி ஆண்களை மாத்திரம் குறிப்பிட்டு பேசுகிறார், பெண்களை குறிப்பிட்டு பேசவில்லை? அல்லது இந்த வசனத்திலே ஒருத்தியை தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் தானே, ஏன் ஒருவன் என்று சொல்லி பேசுகிறார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கான விளக்கம் என்னவென்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களானால், வேதாகமத்திலே அதாவது பிள்ளை, குழந்தை என்று வருகின்ற இந்த சொற்களை குறிக்கும் விதமாக பலவிதமான கிரேக்க சொற்பதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக பிரெஃபோஸ், பைடியா, நெஃபியோஸ், டெக்னோன், ஹுயோஸ் என்கின்றதான சொற்பிரயோகங்கள் பிள்ளை, மகன், குமாரன் அல்லது குழந்தை, இப்படிப்பட்ட சொற்களுக்கு, தமிழ் சொற்களுக்கு கிரேக்க சொற்களிலே இப்படியான சொற்களை வேதாகமத்திலே பாவித்து எழுதியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இந்த பிரெஃபோஸ் அல்லது பெய்டியா அல்லது இந்த டெக்னோன், நெஃபியோஸ், இப்படிப்பட்ட சொற்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கிரேக்க சொற்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொன்னால், அவைகள் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவான சொற்கள். இவைகள் இரண்டையுமே குறிக்கின்ற சொற்களாக காணப்படுகிறது. ஆனால் நான் சொன்னது போல ஹுயோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க சொல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், குமாரன் என்கின்ற சொல்லை குறிக்கிறதாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ரோமர் 8 அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். ஆனால் அந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லுகிறார், தேவன் நாம் மீண்டும் பயப்படுகிறதற்கு நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதாக நீங்கள் மூலமொழியாகிய கிரேக்க மொழி வேதாகமத்திலே வாசித்தீர்களானால், இந்த புத்திரன் என்ற இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் என்னவென்று சொன்னால் ஹுயோஸ் ஆகும். என்னையும் உங்களையும், நாங்கள் ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் நிமித்தமாக தேவன் என்ன செய்திருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய குமாரனுடைய ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பார்க்கும் பொழுது தம்முடைய குமாரனை நம்மிலே பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.